ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிர் கார்ன் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுண்டலை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் அளவு பச்சை பயிரை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிரை வேக வைக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பச்சை பயிரை சேர்த்துடலாம். இந்த பச்சை பயிர் 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கார்னை வேக வச்சுக்கலாம். அதுக்கு இது போல் ஒரு ஸ்டீம் பாத்திரத்தில் கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் 6 இல்லைன்னா 8 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். 8 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். கார்ன் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து வச்சுருங்க. அடுத்தது சுண்டலை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு இது போல் கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் தாளிக்க தேவையான பொருளை சேர்த்துடலாம். முதல்ல கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வைத்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு பச்சை பயிரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது துருவிய தேங்காய் 1/4 கப் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது துருவிய கேரட் 1/4 கப் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைகளுக்கு இது போல் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.